கழிவு நீரை பெறுவதற்கான கட்டணத்தை உயர்த்திய கழிவுநீர் ஊந்து நிலையத்தை லாரி உரிமையாளர்கள் முற்றுகை. வீடுகளில் உள்ள கழிவு நீரை லாரிகள் மூலம் வெளியேற்றி திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருகில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு தலைமை நீர் ஊந்து நிலையத்தில் தினந்தோறும் 50க்கும் மேற்பட்ட லாரிகளில் கொண்டு சென்று கழிவு நீரை இறக்கி விட்டு செல்வார்கள். இதற்காக அரசு 6000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட லாரிக்கு 100 ரூபாய் அதற்கு மேல் உள்ள லாரிகளுக்கு 200 ரூபாய் பெற்று வருகின்றனர். கடந்த சில நாட்கள் வரை மேற்கண்ட கட்டணத்தை பெற்று வந்த நிலையில் இன்று காலை திடீரென்று லாரிகள் கழிவு நீரை இறக்குவதற்கு வந்த பொழுது அங்கு இருக்கும் பொறுப்பாளர் 6000 லிட்டருக்கு 200 ரூபாய் அதற்கு மேல் கொள்ளவு கொண்ட லாரிகளுக்கு 300 ரூபாய் வழங்க வேண்டும் என அதிகாரிகள் தெரிவிப்பதாக கூறினார். இதனை கண்டித்த கழிவுநீர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் குமார், குருமூர்த்தி, மனேஷ்குமார், வழக்கறிஞர் தீனா, பாண்டியன் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் இதனை கண்டித்து கழிவு நீர் ஊந்து நிலையம் முன்பாக முற்றுகையிட்டு தற்பொழுது விதிக்கப்பட்ட கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர். நாங்கள் திருச்சியில் ரொம்ப நாளாக நம்ம கழிவுநீர் வாகனம் வச்சுருக்கிறோம். எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு 50 கழிவுநீர் சங்கத்திலேருந்து பேசுகிறோம். இங்கே நம்ம ஒரு 50 வண்டி வச்சுருக்கோம். நம்ம திருச்சியில் 50லேருந்து ஒரு 60 வண்டி இருக்குது. மாநகராட்சி முறைப்படி அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நாங்கள் லோடு ஊற்றிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரு நடை நாங்கள் ஊற்றினோம்னா 100 ரூபா காசு கொடுப்போம். இது ஏற்கனவே ஒரு ஜியோ ஒன்று போட்டாங்க. அந்த ஜியோவில் போய் மேயர்கிட்ட பேசி அவங்க மூலயமா எங்களுக்கு கோரிக்கையை செஞ்சோம், நிறைவேற்றி கொடுத்தாங்க. ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்தாங்க. 100 ரூபா கொடுத்து லோடு ஊற்றலான்ற முறையில் சொன்னாங்க. அதேமாரி நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். திடீர்னு எந்த அறிவிப்பும் இல்லாமல் இன்றைக்கி காலையிலேருந்து லாரிக்கு 300 ரூபா வசூல் பண்ணுறாங்க. ஏற்கனவே எங்கள் ஏரியாவில் பாதல் சகடை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒரு 60லேருந்து 75% பாதல் சகடை வந்துருச்சு. அதனால் எங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப பாதிக்குது. இன்றைக்கி எங்களால் 100 ரூபா கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறோம். அதனால் இந்த 300 ரூபா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் பழையபடி எங்களோட கோரிக்கையாக 100 ரூபா ஏற்றுக்கிட்டு ஊற்றுறதுக்கு அனுமதி தரணும்னு சொல்லி எங்கள் சார்பாக எல்லாருமே சங்கதி சார்பாக நாங்கள் அதை கேட்டுக்கொள்கிறோம். அவங்க திடீர்னு எந்த மேலேருந்து ஏதாவது தகவல் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஜியோ மூலியமாக நாங்கள் 200 ரூபா வசூல் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு எந்த விதமான தகவல் தெரியல. அதனால் எங்களால் எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு. பம்போஸில் ஒரு லெட்டர் மூலியமாக கவர்மெண்ட் மூலியமாக நோட்டீஸ் ஒன்று ஒட்டியிருந்தாங்க. அந்த நோட்டீஸ் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் கமிஷன் ஆஃபீஸ் பார்க்க போயிருந்தோம். கமிஷன் ஆஃபீஸில் நாங்கள் சிஹெச்ஓவை பார்த்துருந்தோம். அவர்கிட்ட சார்கிட்ட சொன்னோம், இந்தமாரி இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்கன்ட்டு. ஒரு 3 நாளில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்னாங்க. ஆனால் நாங்கள் தகவல் சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா பழைய நடைமுறை இல்லாமல் புது நடைமுறை கொண்டு வந்துட்டனால எங்களுக்கு சிரமமாக இருக்கிறனால நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு வந்துருக்கோம். ஆமாம் ஆமாம், எங்களுக்கும் இந்த பிரச்சனை சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறோம். பில்லு கொடுக்குறாங்களா? இல்லை பில்லு முறையான்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு 50லேருந்து 60% முறையாக நடக்கலை. சில சமயத்தில் நடக்குது. எங்கள் கோரிக்கையை அவங்க கண்டிப்பாக சரி செஞ்சு தருவாங்கன்னு நினைக்கிறோம். சரி செஞ்சிட்டோம்னா நாங்கள் வழக்கமாக எப்போதுங்கிற மாதிரி இயங்குவோம். அப்படி செய்யலைன்னா வேறு வழியில் எங்களுக்கு கொஞ்சம் போராட்டம் பண்ணுற மாதிரி இருக்கும்.